கர்த்தர் நல்லவர். प्रभु भला है. இந்த காலையிலே இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். इस सुबह का घड़ी में प्रभु यीशु मसीह के मधुर नाम से हम आपको स्वागत करते हैं. ஆமென். உங்க உற்சாகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமென். आपसे मिलकर मुझे बहुत खुशी हुई. உங்க எல்லாரையும் பார்த்து மிக சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? आपसे मिलकर मुझे बहुत सारी खुशी है कि आप खुश हैं. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். प्रभु भला है. இந்த காலை நேரத்தில் உங்க மத்தியில் ஊழியம் செய்ய கர்த்தர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். इस सुबह का घड़ी में आपके बीच में आकर सेवा करने के लिए परमेश्वर ने मुझे जो सहायता किया, इन बातों के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ. உங்கள் போதகர் சொன்னது போல जैसे आपके परमेश्वर के दास ने बताया, இதுக்கு முன்பாக அவரை பார்த்ததில்லை, मैं पहले उनको नहीं देखा था, இதற்கு முன்பாக பழகினதில்லை. मैं उनसे कभी बर्ताव भी नहीं किया था. அவர் சொன்னது போல என்னுடைய நண்பர் அவருடைய நண்பர் அவருடைய நண்பர் என்னுடைய நண்பர். जैसे उन्होंने कहा था जो मेरा दोस्त उनके दोस्त है, उनके दोस्त मेरे दोस्त है. ஆனால் நேற்று இரவு சந்தித்த போது நீண்ட காலம் பழகினது போல இரண்டு பேர் பேசிக் கொண்டிருந்தோம். लेकिन बात ऐसा है कि हम लोगों के बीच में जो रिश्ता है कि ऐसा लगा है कि बहुत दिन से हम लोग बातचीत करते हुए हमारा प्रेम बढ़ाता हुआ रहता है जैसा. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் தந்த இந்த நல்ல ஐக்கியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். तो एक सुंदर संगति के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ. I thank God and a wonderful privilege to be. तो मैं परमेश्वर से धन्यवाद हूँ कि प्रभु मुझे मुलाकात किए. கர்த்தர் மத்தியிலே நிச்சயமாய் கிரியை செய்வாரா. प्रभु जरूर आपके बीच में कार्य करे. எத்தனை பேர் ஆசையா இருக்கீங்க வார்த்தை கேட்பதற்காக? कितने लोग चाहते हैं कि परमेश्वर का वचन को सुने. ஹalleluya. हालेलुया. உங்களை பார்க்கும்போது எனக்கே நீ ஃபுல்லா பிரசங்கம் பண்ணலாம் போல தோணுது. आपको देखकर मुझे ऐसा लग रहा है कि आज दिन भर आपके बीच में प्रचार करूं. ஹalleluya. हालेलुया. ராதானா ஷந்தலா ராது ரஹாடலா ரகடலா கர்த்தருடைய பிரசன்னம் மத்திய அளவில்லாமல் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. परमेश्वर की उपस्थिति हमारे बीच में जबरदस्त है. இந்த காலை வேளை ஒரு அற்புதத்தின் காலையாய் மாறுகிறது. ஹalleluya. इस सुबह का घड़ी आपके लिए एक चमत्कार का घड़ी. பரிசுத்தாவின் மத்தியில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாமே உணர்கிறேன். पवित्र आत्मा हमारे बीच में प्रकट होते हुए मैं देख रहा हूं. தேவனுடைய மகிமை இந்த இடத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிற நேரம். परमेश्वर की महिमा हमारे बीच में उपस्थित है मैं देख रहा हूं. நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். यदि तू विश्वास करेगा तो परमेश्वर की Today morning I declaration today morning miracle days இந்த காலை அற்புதத்தின் காலையாய் மாறுகிறது. इस घड़ी आपके लिए चमत्कार का सुबह है. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட சொல்லுகிறேன். पवित्र आत्मा से मैं होकर बताता हूं. தேவன் நமக்கு எழுந்தருளி இருக்கிறார். परमेश्वर हमारा बीच उपस्थित है. வேதம் சொல்லுகிறது बाइबल बताती है கர்த்தர் எழுந்தருளுவார். परमेश्वर विराजमान होगा. சத்துருக்கள் சிதறடிக்கப்படும். शत्रु तितर बितर हो जाएंगे. சத்துருக்கள் சிதறடிக்கப்படும். जब परमेश्वर विराजमान होगा तो शत्रु तितर बितर हो जाएंगे. எப்பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறது? क्या चीज शत्रु को तितर बितर One time scattered எப்பொழுது சத்துரு சிதறடிக்கப்படுகிறது? कैसे शत्रु शैतान की शक्ति तितर बितर होगा. பரிசுத்த வேதம் சொல்கிறது बाइबल बताती है தேவன் எழுந்தருளுகிற போது जब परमेश्वर खड़ा होता है, எப்பொழுது தேவன் எழும்புகிறாரோ, जब परमेश्वर हमारे लिए खड़ा होता है, எப்பொழுது தேவன் எழுந்து நிற்கிறாரோ, जब परमेश्वर जब खड़ा होकर के रहता है. தாவீது சொல்லும்போது அதை அழகாய் சொல்லுகிறார். दाऊद ने सुंदर ढंग से बताया தேவன் எழுந்தருளுவார். अगर प्रभु खड़ा हुआ तो அவர்கள் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறது. शत्रु तितर बितर हो जाएंगे. என்ன சத்துருவாக இருந்தாலும் சரி, कितने बड़े शत्रु क्यों न हो, என்ன சாபங்களாக இருந்தாலும் சரி, कितने बड़े विरोधी क्यों न हो, என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, कितने बड़े बीमारी क्यों न हो, இந்த கால நேரத்தில் பரிசுத்த ஆவியின் உதவியோடு சொல்லுகிறேன். इस सुबह का घड़ी में पवित्र आत्मा की सहायता से बोल மெய்யாகவே மெய்யாகவே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். सचमुच में परमेश्वर हमारे बीच में खड़ा हुआ है. மெய்யாகவே மெய்யாகவே सचमुच மெய்யாகவே மெய்யாகவே सचमुच में परमेश्वर हमारे बीच. தேவ ஆவியானவர் இருக்கிறது விடுதலை உண்டு. जहाँ परमेश्वर की आत्मा है वहाँ आजादी है. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாங்க விடுதலை. जहाँ परमेश्वर की आत्मा है वहाँ आजादी है. தேவன் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறது. परमेश्वर खड़ा होता है तो
में शत्रु तितर बितर होते हैं, ஆவியான வரும்போது விடுதலை உண்டாகிறது. पवित्र आत्मा जब आते हैं आजाद होते हैं, சத்திய வசனத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सच्चाई को तुम जानोगे, सच्चाई तुम्हें स्वतंत्र करेगा, சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். सच्चाई आपको स्वतंत्र करेगा. இந்த காலத்தில் மூன்று வித விடுதலை உங்களுக்கு சொல்லிட்டு வசனத்துக்குள்ள போறேன். तो आज एक छुटकारा को लेते हुए हम वचन में जाएंगे. முதலாவது சொன்ன தேவன் எழுந்தருளும் போது விடுவிக்கப்படுகிறோம். तो सबसे पहले जब परमेश्वर खड़ा होता है तो हम आजाद होते हैं. எத்தனை பேர் விசுவாசிக்கிற தேவன் எழுந்தருளியிருக்கிறார்? कितने लोग विश्वास करते हैं कि परमेश्वर हमारे लिए खड़ा है? என் ஆவியிலே உணர்கிறேன், मैं आत्मा में महसूस कर रहा हूं தேவன் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमारे बीच में मंडला रहा है. ஆராதனை நடத்துகிற போதே தேவன் உலாவினார். तो आराधना का शुरुआत से ही परमेश्वर का आत्मा मंडला रहा. ஆராதனை நடத்துகிற சகோதரன் நடத்தி கொண்டிருக்கும் போது ஆவியானுடைய தொடுதல் இருந்தது. तो परमेश्वर की एक चूहट आपके जीवन में आराधना में मैं देख रहा हूं. தேவன் எழுந்தருளுகிறார். परमेश्वर खड़ा होता है. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் எனக்காய் எழுந்தருளுகிறார். हाथ उठा के कहेंगे परमेश्वर, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் எனக்காய் எழுந்தருளுகிறார். परमेश्वर हमारे लिए खड़ा है. எனக்காக தேவன் எழும்புகிறார். परमेश्वर हमारे लिए खड़ा होता है. என் சத்துருக்கள் விடுவிக்கப்படுகிறது. मेरे शत्रु से छुटकारा मिल रहा है. என் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறது. मेरे शत्रु तितर बितर हो रहे हैं. எப்படி சிதறடிக்கப்படுகிறது? कैसे तितर बितर हो रहे என் हैं? தேவன் எழும்புகிறதினால். जब परमेश्वर मेरे लिए खड़ा होने के चलते. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவ ஆவி உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर की आत्मा आपको भर रहा है. அப்ப தேவன் எழுபதினால் மட்டுமல்ல, परमेश्वर न केवल खड़ा होने से नहीं, அவர் எழுப்பினால் விடுவிக்கப்படுகிறோம். जब उन्होंने खड़ा होता है तो हम आजाद पाते हैं. ஆவியானவர் எங்கே இருக்கிறாங்க? விடுதலை உண்டு. जहां आत्मा है वहां आजादी है. ஏன் சபைக்கு வரணும்? हम क्यों कलीसिया में आना है? ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும்? हम इतवार को क्यों प्रार्थना में आना है? ஏன் தேவனை வந்து ஆராதிக்கணும்? क्यों हम परमेश्वर की आराधना करना है? ஏன் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சபையிலே வந்து கர்த்தரை துதிக்க வேண்டும்? क्यों हम हर इतवार को प्रार्थना में आके प्रभु की स्तुति क्यों करना है? சில பேர் இப்படி சொல்வது, வீட்டிலே இருந்து ஆராதிக்கிறேன். कई लोग बोलता है कि मैं घर पे रहूंगा और आराधना करूंगा. நல்லதா, வீட்டில் ஆராதிப்பது நல்லதா. आप घर पे आराधना करना तो अच्छा है, இங்கே ஆவியானுடைய வியாபித்த மகிமையின் பிரசன்னம் நடந்து வெளிப்படும். लेकिन यहाँ पर परमेश्वर की उपस्थिति प्रकट होती है. தேவன் தன் ஆலயத்தை நிலை கொண்டிருக்கிறார். परमेश्वर अपने आराधनालय में खड़ा होता है. நீங்களே தேவனுடைய ஆலயம், அது உண்மைதான். आपका खुद प्रभु का मंदिर तो है, கட்டடமல்ல ஆலயம். आप जरूर परमेश्वर का मंदिर तो है, ஆனால் தேவனுடைய ஆலயத்தை அவர் சுய ரத்தத்தினால் சம்பாதித்திருக்கிறார். लेकिन परमेश्वर अपना खुद का मंदिर को, खुद की कलीसिया को उन्होंने अपना लहू से खरीदा. அவர் ரத்தம் சபையை சம்பாதித்திருக்கிறது. उसने कलीसिया को कमाया है. நான் ஏன் சபைக்கு வர வேண்டும்? इसलिए मुझे क्यों कलीसिया आना है? Why I come to the church? मैं क्यों कलीसिया आऊंगा? தேவ ஆவியானவர் என்னை விடுவிப்பார். क्योंकि परमेश्वर की आत्मा मुझे आजाद, தேவ ஆவியானவர் என்னை ரட்சிப்பார். पवित्र आत्मा मुझे उद्धार करेगा. ஹalleluya. हालेलुया. ஆவியானவரால் மாத்திரமல்ல, तो न केवल आत्मा से, சத்தியத்தை அறிவீர்கள், சத்திய விடுதலையாக்கும். न केवल आत्मा से जो सत्य को जानेगा वो सत्य उसको स्वतंत्र करेगा. ஏன் சபைக்கு வர வேண்டும்? हम क्यों चर्च आना है? சத்தியத்தை கேட்பதற்காக சபைக்கு வர வேண்டும். हम सच्चाई को जानने के लिए चर्च में आने की आवश्यकता है. சத்திய வசனத்தை கேட்பதற்காக சபைக்கு வர வேண்டும். सच्चाई को सुनने के लिए चर्च आने की आवश्यकता है. சத்திய வசனம் சபையிலே போதகர் மூலமாய் பேசப்படுகிறது. तो सच्चाई को कलीसिया के द्वारा आपको शिक्षा दी जाती है. வசனம் பிட்டு கொடுக்கப்படுகிறது. वचन को तोड़कर आपको दी जाती है. அவர் அப்பத்தை எடுத்து उसने रोटी ली அதை ஸ்தோத்திரம் பண்ணி और उसे स्तुति किया, धन्यवाद किया அதை பிட்டு और उसे तोड़कर ஜனங்களுக்கு கொடுத்தார். लोगों को दिया. ஊழியரை கர்த்தர் எடுத்து और सेवकों को प्रभु अपना हाथ में लेकर அந்த ஊழியரை ஸ்தோத்திரம் பண்ணி उस सेवकों को लिए प्रभु धन्यवाद देकर அந்த ஊழியரை பிட்டு उस सेवक को तोड़कर அந்த பிற்கப்பட்ட ஊழியர் மூலமாக तोड़ा हुआ सेवक के द्वारा ஜனங்களுக்கு இந்த அப்பத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். लोगों को ये रोटी
रोटी देने के योग्य परमेश्वर है। ஹalleluya हालेलुया। ஆகவே நான் சபைக்கு வர வேண்டும் इसलिए हमें कलीसिया आना जरूरी है। why come to the church क्यों कलीसिया है? தேவ வசனத்தை கேட்பதற்காக परमेश्वर के वचन को सुनने के लिए, தேவ வார்த்தையை கேட்பதற்காக परमेश्वर की आवाज को सुनने के लिए। இந்த வார்த்தையை கேட்கிறவன் எவனோ जो कोई इस वचन को सुन அவனை பாக்கியவான் என்று எழுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது वो धन्य है करके लिखा है। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு ரெண்டு பகுதியாக பிரசங்கிக்க விரும்புகிறேன் मैं एक दो पार्ट लेके प्रचार करना मैं चाहता ஒன்று இந்த வருஷத்திலே கர்த்தர் என்னோடு பேசின வாக்குத்தத்தத்தை சொல்லி हूं। मैं मेरे साथ प्रभु जो प्रतिज्ञा किया उसको தேவ ஆவியானவர் காலையில் ஜெபிக்கும்போது உணர்த்தினார் அதை சொல்லும்படியாக पवित्र आत्मा मुझे इन बातों को प्रेरणा दिया कि उसे बताने के लिए। பின்னுக்கு ரெண்டு காரியத்தை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட சொல்லி दो बातों को बताकर प्रभु के आगमन के लिए हमें तैयारी करने के लिए। என்னுடைய ஊழியமே இரண்டாம் வருகையின் ஊழியம் मेरा सेवा का नाम है सेकंड कमिंग, दो दूसरे आगमन की सेवा है। சபை கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் क्योंकि कलीसिया प्रभु से मिलने के लिए तैयारियां होना Are आवश्यक you ready to meet the God? तो परमेश्वर से मिलने Are you ready to meet the God? तो प्रभु से मिलने के लिए என் तैयार। இயேசு சீக்கிரம் வர போகிறார் कोई नहीं, प्रभु यीशु जल्दी आने वाला। வாசல் அருகே வந்து நிற்கிறார் प्रभु द्वार पर खड़ा है, கதவை தட்டுகிறார் द्वार को खटखटा रहा है। அவர் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார் जो कोई उनका आवाज सुनकर घर को அவனுக்குள்ளே பிரவேசித்து उनके अंदर वो प्रवेश करता, அவனோடு போஷண பண்ணி उनके साथ भोजन करता, அவனோடு தங்கி उनके साथ ठहरता, அவனும் என்னோடு இருக்கும்படி என்று வேதம் சொல்லுகிறது वो उनके साथ रहता है करके बाइबल बताती है। ஹalleluya हालेलुया। முதலாவது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி प्रभु का प्रतिज्ञा जो वायदा है उसको बता के பின்பு ரெண்டு காரியத்தை காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன் फिर दो बातों को मैं आपके बीच में रखना चाहता हूं। கர்த்தருடைய வருகைக்கு எப்படி ஆயத்தப்படுவது हम कैसे प्रभु के आगमन में तैयार हो सकते हैं। முதலாவது யோவேல் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 21வது வசனம் யோவேல் योएल की किताब, யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் योएल की किताब उसका दूसरा अध्याय। நாம் வாசிக்க போகிறோம் योएल की किताब उसका दूसरा अध्याय। யோவேல் योएल की किताब उसका दूसरा अध्याय 2:21 21वां वचन को पढ़ेंगे, 21 27 வரைக்கும் 21 और 22 को पढ़ेंगे। யோவேல் 2வது அதிகாரம் योएल की किताब उसका दूसरा 21 இருந்து योएल दूसरा अध्याय उसका 21 और 27 வசனங்களை வாக்குத்தத்தமாய் சொல்லிய பிறகு हम 27 तक वायदा का वचन को देख सकते ஆனா நேரம் போதாதுதான் हैं, लेकिन समय नहीं है। ஆனாலும் கர்த்தர் நடத்துவார் लेकिन प्रभु बात करे। யோவேல் 2:21 2 का 21 को पढ़ेंगे। தேசமே பயப்படாதே हे देश तू मत डर, மகிழ்ந்து களிகூரு तू मगन हो, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் मगन हो और आनंद कर, क्योंकि यहोवा ने बड़े बड़े काम किए हैं। ஹalleluya हालेलुया। தேசம் என்று சொல்லுவது சபை என்று கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் हे देश का मतलब है हे कलीसिया। இந்த 2024வது வருஷம் இந்த வருஷத்திலே ஆண்டவர் திட்டமாய் தெளிவாய் சொன்ன வார்த்தை தேசமே பயப்படாதே ये 2024 में प्रभु ने मुझसे பயப்படாதே इन बातों का स्पष्ट रूप से वेदा- बताया कि हे देश मत डर। வேதாகமத்தில் 365க்கு மேற்பட்ட இடங்களிலே तो बाइबल में लगभग 365 जगह में பயப்படாதே என்று எழுதப்பட்டிருக்கு डरो मत लिखा है। Don't fear. பயப்படாதே डरो मत। ஆனா மனுஷனுங்கிற பெரிய வியாதியே பயம்தான் लेकिन मनुष्य का बड़ा बीमारी है डर। ஒவ்வொரு நாளும் ஆண்டு சொல்கிறார் பயப்படாதே प्रभु प्रतिदिन 365 बार कहता है, इसका मतलब है प्रतिदिन कहता है कि डरो मत। இந்த யோவேல் 2வது அதிகாரம் 1-2 எப்படிப்பட்ட அதிகாரம் என்றால் பயங்கள் நிறைந்த அதிகாரம் ये योएल की किताब दूसरा अध्याय है, डर के मारे पाए जाने वाला
अध्याय है। கடைசி நாட்கள் தேசத்தில் நடக்கிறதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற அதிகாரம். अंतिम दिनों में देश में जो होने वाला है इन बातों को लिखा हुआ है उस मां को भेजने। தேசத்தில் என்ன சம்பவிக்கும் என்று தேவன் எழுதி வைத்திருக்கிற ஒரு தீர்க்கதரிசன புத்தகம் தான் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம். योएल की किताब जो एक भविष्यवाणी की किताब है। அந்த புத்தகத்தில் அந்த 2 அதிகாரம் பயம் நிறைந்த அதிகாரம். ये किताब में 2 अध्याय डर के मारे पाए जाने वाले अध्याय है। அதற்கு நடுவாக ஒரு சத்தம் உண்டாகிறது. उसके बीच में एक आवाज है। அதற்கு மத்தியிலே ஒரு சத்தம் எழும்புகிறது. उसके बीच में एक आवाज है। தேசமே பயப்படாதே. मेरे देश डरो मत। ஏன் பயப்படாதே? क्यों कहता है कि मत डर? ஏன் பயப்படாதே? क्यों मत डर? தேவன் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். क्योंकि यहोवा बड़े-बड़े काम करने के तैयारी में है। இந்த காலங்களில் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லட்டும். इस सुबह का घड़ी में यीशु के नाम से मैं बताना चाहता हूँ। உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். आपके जीवन में प्रभु बड़े-बड़े काम कर सकता है। हमारा என் ஆண்டவர் பெரிய தேவனாக இருக்கிறார். हमारा परमेश्वर महान परमेश्वर। My God is a great God. The God do the great things will happen. என் கர்த்தர் பெரியவர். அவர் பெரிய காரியத்தை செய்வார். हमारा परमेश्वर महान है। वो महान कार्य को करेगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? என் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை தேவன் செய்ய வல்லவர். हमारा प्रभु महान कार्य करने का योग्य करके कितने लोग विश्वास करते हैं? கன்மலையை பிளக்க தேவன் வல்லவர். वो दरवाजा खोलने के योग्य परमेश्वर। செங்கடலை 2ஆய் பிளக்க தேவன் வல்லவர். लाल समुद्र को 2 भाग करने का योग्य परमेश्वर। ஒன்றுமில்லாத தேவன் அழைக்க வல்லவர். कुछ भी नहीं रहेगा फिर भी कुछ करने के योग्य प्रभु। எப்படி அவர் அழைப்பார் என்றால் कैसे करेगा? இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைப்பார். जैसे तो कुछ था ही नहीं वहां पर कुछ है करके दिखा। If your life is empty, உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்கலாம். कुछ भी वहां सुनसान जगह में भी कुछ करके दिखा। உடைய குடும்பம் வெறுமையாக இருக்கலாம். अगर आपका जीवन सुनसान हो सकता है। என் அன்பு திருச்சபையே, हमारे प्रिय कलीसिया, ஒன்றும் இல்லாத ஒன்றை என் ஆண்டவர் அதிலே பெரிய காரியத்தை செய்ய வல்லவர். जब आपके पास कुछ भी नहीं तो भी प्रभु महान कार्य करने के योग्य प्रभु। காரணம் ஒரு கல்யாணத்துல ஒரு சின்ன தாட்சரசம் இல்லை, கொஞ்சமும் இல்லை. तो कनान के जगह पे जो शादी विवाह के घर में दाखरस थोड़ा सा भी नहीं। வேதம் சொல்லுது கொஞ்சமும் தாட்சரசம் இல்லை. लिखा है थोड़ा सा भी नहीं रहा। எல்லாரும் ஆண்டவரே வந்து நிக்கிறீங்க, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. तो लोग बोल के आके बोल रहा है प्रभु कुछ तो करो। அங்க திராட்சரசம் இல்ல, திராட்சரசம் செய்ய பணமும் இல்ல. दाखरस भी खर्च किया है, खरीदने के लिए पैसा भी नहीं है। ஒருவேளை உங்க கையில பணமும் இல்லாம இருக்கலாம், பணமும் இல்லாம இருக்கலாம். शायद आपके पास पैसा भी नहीं होगा या பணமும் இல்லாம இருக்கலாம், பணமும் இல்லாம இருக்கலாம். पैसा भी नहीं होगा, बल भी नहीं होगा, திராட்சரசம் இல்லாம இருக்கலாம். दाखरस भी नहीं होगा। என் ஆண்டவர் யார் தெரியுமா? हमारा परमेश्वर कौन है? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற வல்லவரின் ஆண்டவர். पानी को दाखरस बनाने वाला परमेश्वर। வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற வல்லவர். पानी को दाखरस बनाने वाला परमेश्वर। நான் இப்படி சொல்லட்டும், मैं ऐसा कहूंगा, உங்க வாழ்க்கை ஒருவேளை தண்ணீரை போல இருக்கலாம். शायद आपका जीवन पानी जैसा होगा। சுவை இல்லை, उसमें टेस्टी नहीं है, நிறம் இல்லை, उसमें रंग नहीं है, மனம் இல்லை. स्वाद नहीं है, சுவை இல்லை, स्वाद नहीं है, நிறம் இல்லை, रंग नहीं है, மனம் இல்லை. खुशबू नहीं है। ஏன்னா தண்ணிக்கு எதுவுமே இல்ல. क्योंकि पानी में ये तीनों नहीं है। ஆனா ஆண்டவர் கையில் வருமானால், लेकिन उसको ஆண்டவருடைய கரத்திலே வருமானால், अगर वो प्रभु के हाथ में 6 கச்சாடிகளை தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார். उसने मटका में पानी भरने बोला, வெறும் தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார். केवल पानी को भरने के लिए कहा। நிறமற்ற தண்ணீர், पानी तो भर दो, சுவையற்ற தண்ணீர், जो स्वादिष्ट नहीं, மனமற்ற தண்ணீர். जो रंग नहीं, खुशबू नहीं। ஆனால் சில நேரங்களுக்கு பின்பாக, சில மணித்துளிகளுக்கு பின்பாக, சில நேரத்துக்கு பின்னாடி அந்த தண்ணீரை கர்த்தர் கொண்டு போக சொல்கிறார். परमेश्वर ऐसा पानी को जो रंग नहीं, स्वादिष्ट नहीं, जो खुशबू नहीं, प्रभु का था उसे ले जा। கொண்டு போகிற போது திராட்சரசமாய் மாறிற்று. जब लोग उस के ले जा रहे थे, दाखरस बन गया। பயப்படாத, डरो मत, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். प्रभु महान कार्य करेगा। தண்ணீரை போல இருக்கிற வாழ்க்கை
மாற்றுவார். पानी से भरा हुआ तेरा जिंदगी को दाखरस के रूप में बदलेगा. நான் உணர்கிறேன் இங்க இருக்கிற சிலருடைய வாழ்க்கை தண்ணீரை போல இருக்கிறது. शायद मैं जान रहा हूं कई लोगों का जीवन पानी के समान சுவையற்று இருக்கிறது. बिना स्वादिष्ट எந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. कोई आशीष का बिना யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. किसी का लाभदायक नहीं है. இந்த காலவேளை கர்த்தரை மாற்ற வல்லவராக இருக்கிறார். सुबह का घड़ी में प्रभु उसको बदल உன்னை தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமை மாற்ற வல்லவராக இருக்கிறார். आपके अंदर में जो डर है उसको बदलने के योग्य प्रभु है. தேவன் பிரயோஜனப்படுத்துகிற ரசமை மாற்ற விரும்புகிறார். प्रभु इस्तेमाल योग्य दाखरस आपको बनाएगा. தண்ணியை ரசமா மாத்துறாரு. तो पानी को दाखरस बनाया, தண்ணியை ராட்சசமா மாத்துறாரு. पानी को दाखरस बनाया, அதை அப்படியே வச்சிரல. उसको ऐसा ही नहीं रखा, அதை கொண்டு போய் கொடுக்க சொன்னார். उसको निकाल करके बांटने को बोला. அதுதான் பிரயோஜனப்படுகிற திராட்சை ரசம். वही है इस्तेमाल योग्य दाखरस. வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவர். सिर्फ पानी को दाखरस बनाकर महान कार्य करने के योग्य प्रभु है हमारा. ஒரு தாயுடைய வீட்ல கொஞ்சம் மாவு இருக்கிறது. एक विधवा का घर में थोड़ा सा கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு இருக்கிறது. थोड़ा सा तेल वो भी थोड़ा सा है. பயணம் சொல்கிறது சாரிமாத்தூர்ல இருக்கிற விதவையின் வீடு. ये बाइबल का एक विधवा का घर, सारी बात नाम का विधवा का घर में थोड़ा सा तेल, ஒரு கைப்பிடி மாவு இருக்கிறது. एक मुट्ठी आटा, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. थोड़ा सा तेल. அந்த வீட்டுக்கு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். वहां पर परमेश्वर अपना दास को भेजा. அந்த சகோதரி அந்த தாய் போய் விறகை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார். तो उसने जाके लकड़ी चुन रही है. தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்து கேட்கிறாரு, भविष्य का पूछ रहा, உன் வீட்டுல என்ன இருக்குது? आपके पास क्या है? ஹலோ, உன் வீட்டுல என்ன இருக்குது? आपके घर में क्या है? அந்த அம்மா சொல்லிச்சு, वो विधवा बोली, ஒரு கைப்பிடி மாவு இருக்குது, एक मुट्ठी आटा है, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. थोड़ा सा तेल बचा, அதை சுட்டு சாப்பிட்டு उसे हम पकाएंगे, நானும் என்னுடைய பிள்ளையும் சாகலாம் என்று நினைக்கிறோம். मैं खाऊंगा और मेरा बेटा को खिलाऊंगा और मर जाऊंगा. தேசமே பயப்படாதே. बाइबल कहती है, हे देश, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். यहोवा महान कार्य करेगा. மரிப்பதற்காய் தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. तो मरने के लिए प्रभु में जन्म नहीं दिया. நம்முடைய வாழ்க்கையை புதிய ரசமாய் மாற்ற உண்டாக்கினார். प्रभु आपको जीवन में एक नया रस बनाना चाहता है. அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயில் ஒரு அடையை சுட்டு கொண்டு வந்த முதலாவது எனக்கு தான் என்று கேட்டார். उस परमेश्वर के दास ने बोला, उसमें से एक रोटी पगले बना के मुझे खिला. கர்த்தருக்கு கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. वो परमेश्वर के लिए देने के बाद वो आशीष बन जाता है. சபைக்கு கொடுக்கிறபோது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. कलीसिया को देने से वो आशीष बनता है. இப்போது அடையை சுட்டு கொண்டு வந்து தீர்க்கதரிசியின் கையிலே கொடுக்கிறார். तो एक रोटी बनाकर उसको परमेश्वर के दास के हाथ में दी है. பரிசுத்த வேதம் சொல்கிறது, बाइबल बताती है, அந்த நாட்களிலே उन दिनों में பல ஆண்டுகளாக कई सालों से மழை தாட்சியான வருஷங்கள் வரைக்கும் वर्षा नहीं होने तक மாவு குறையவில்லை, எண்ணெய் குறையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. लिखा है कि वर्षा होने तक आटा और तेल की कमी नहीं रहा. எண்ணெய் குறையவில்லை, வந்து கொண்டே இருக்கிறது. तेल की घटी नहीं रही, वो उमड़ रही है. மாவு குறையவில்லை, வந்து கொண்டே இருக்கிறது. आटा घटाई नहीं है, आटा निकलते रहा. என் தேவன் இல்லாதவர்களை இருக்கிறது ஒரு அழைக்கிற தேவனாக இருக்கிறார். मेरा परमेश्वर जहाँ कुछ भी नहीं वहाँ हाय करके, என்னுடைய தேவன் இல்லாதவர்கள் இருக்கிறதை அழைக்கிற தேவன். जो चीज नहीं है उसे बुलाता है, आओ. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், आज परमेश्वर आपको देके कहता है, இல்லாதவர்களை இருக்கிறதை அழைக்கிற நான் உன் நடுவில் இருக்கிறேன். जो चीज है नहीं उसको हाय करके बुलाने का समय आ चुका है. தேசமே பயப்படாதே. इसलिए देश डरो मत. கர்த்தர் சபைக்கு பெரிய காரியங்களை செய்வார். यहोवा बड़े काम करेगा. இந்த ஊழியத்துக்கு பெரிய காரியத்தை செய்வார். इस सेवा में बड़े काम करेगा. இந்த சபை மூலமாய் இந்த பட்டணத்துக்கு பெரிய காரியத்தை செய்வார். इस कलीसिया के द्वारा इस शहर में बड़े काम करेगा. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல போறீங்க? कितने लोग विश्वास करते हैं? இந்த சபை கொண்ட தேவன் பெரிய காரியங்களை செய்வார். इस कलीसिया के द्वारा प्रभु महान ஹalleluya, ஹalleluya.
ஜனங்களே, हे मैदान के पशुओं, பயப்படாதீர்கள். मत डरो, வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் உண்டாகும். क्योंकि जंगल में चराई उगेगी விருட்சங்கள் காய்களை காய்க்கும். और फलने लगेंगे। அத்திமரம் திராட்சை செடி பலனை தரும். अंजीर का वृक्ष और दाखलता अपना अपना बल दिखाने लगेंगे। யோவேல் 2:22 சொல்கிறது. योएल 2:22 में लिखा है। 21-27 வரை சொல்ல போகிறேன். 21-27 வரைக்கும் 21 से 27 तक बताएंगे। பின்பு 2 காரியத்தை சொல்லி பிரசங்கத்தை முடிச்சு விடுவேன். फिर 2 बात बता के मैं अंत करूंगा। 22 சொல்கிறது. 22 बताती है, மறுபடியும் பயப்படாத, பயப்படாத. डरो मत। ஏன் பயப்படாதன்னு சொன்னா, क्यों मत डरना है? வனாந்தரத்துல வழிகளை திறக்க போகிறேன். क्योंकि जंगल में चराई उगेगी। வனாந்தரத்திலே வழிகள் மேய்ச்சல் உண்டாகும். அல்லேலூயா. जंगल में चराई उगेगी। வனாந்தரம் என்பது ஒன்றுமில்லாத இடம். जंगल का मरुभूमि कैसा कुछ भी नहीं उगता है। ஒரு டம்ளர் தண்ணி கூட இருக்காது. वहाँ एक गिलास पानी तक नहीं रहेगा। ஆதியாகம சூர் வனாந்தரம் என்று சொல்ல குடிக்க தண்ணி இல்ல. तो पीने के लिए भी पानी नहीं है। ஆபிரகாமை மறுமனையாட்டி ஆகார் போகிற வனாந்தரத்துல தண்ணி இல்லை. हजीरा के लिए एक गिलास पानी तक नहीं मिला। இந்த உலகத்துல எது இல்லாம வாழ்ந்துடலாம், दुनिया में कुछ भी बिना जी सकते हैं, ஆனா தண்ணி இல்லாம வாழ முடியாது. लेकिन पानी बिना जी नहीं सकते। மறு குடிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. தண்ணி இல்லாம வாழ முடியாது. देखिए पीना पड़ रहा है। கர்த்தருடைய பிள்ளையை ஆகார் பிள்ளையை கொண்டு போகிறாள். इसलिए हजीरा ने बच्चा को लेके बोल रही है, வனாந்தரத்தில் துரத்தப்படுகிறாள். वो जंगल में भगा दिया जा रहा வழி தெரியல, है। वो सह नहीं पाते, பாதையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. रास्ता तो बंद है, எந்த பக்கம் போகிறது தெரியல. उसको पता नहीं किधर जाऊंगी। பாதையெல்லாம் இருள் நிறைந்திருக்கிறது. देख रही है कि रास्ता पूरा अंधेरा है, வழி தெரியவில்லை. वो रास्ता दिख नहीं रहा। அதற்கு பெயர் வனாந்தரம். इसका नाम है जंगल। தண்ணியற்ற இடம், पानी भी न रहता है जंगल, மேய்ச்சலற்ற இடம், तो चराई नहीं रहता है जंगल, வாழக்கூடாத ஒரு இடம் தான் வனாந்தரம். वो जी ही नहीं सकता है, वही जगह है जंगल। ஆனா யோவேல் 2:22 சொல்கிறது, लेकिन योएल 2:22 में लिखा है, பயப்படாத, मत डर, வனாந்தரத்துல மேய்ச்சலை உண்டு பண்ணுவேன். मैं जंगल में चराई उगेगे, வனாந்தரத்துல வழியை உண்டாக்குவேன். मैं जंगल में मार्ग निकालूंगा, வனாந்தரத்திலே தண்ணீரை பருக கொடுப்பேன். मैं जंगल में पानी निकालूंगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, ஹalleluya. Somebody say hallelujah, hallelujah. வழியற்று வந்திருக்கிறாயா? காலவெளியில வழி இல்லாம வந்திருக்கிறாயா? आपको लगता होगा कि मुझे कोई रास्ता नहीं, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. किधर जाऊं मुझे मालूम नहीं। வனாந்தரமான பாதை. लगता होगा कि आपके लिए एक जंगल का मार्ग है, ஆகாருக்கு வேதம் சொல்கிறது, வனாந்தரத்திலே தேவன் தண்ணீரை நீரூற்றை பிளந்தார். लेकिन बाइबल बताती है जंगल में पानी को फोड़ के निकालेगा। தண்ணீரை ஊற்றை பிளக்க பண்ணினார். झरना को उसने तोड़ के निकालेगा। ஏசாயா தீர்க்கதரிசி 43 சொல்கிறது. यशायाह की किताब 43 में लिखा है, 18-19 சொல்கிறது, 18-19 में लिखा है, வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குவார். मैं जंगलों में मार्ग निकालूंगा, அவாந்திர வழி ஆறுகளை கொண்டு வருவார். मरुभूमि में मैं जल प्रलय लाऊंगा। இந்த காலவெளி 2 காரியத்தை சொல்கிறேன். सुबह का घड़ी में 2 बार बताता हूँ। உங்கள் வனாந்தரத்தில் ஒரு வழியை தேவன் திறக்க போகிற காலவெளியில். அல்லேலூயா. सुबह का घड़ी में आपके लिए जंगल में मार्ग वो निकालेगा। இதுவரை பூட்டப்பட்ட கதவை தேவன் திறப்பார் சபைக்காக. अभी तक आपके लिए जो द्वार बंद था उसको परमेश्वर खोलेगा। அவருக்கு முன்பாக எந்த கதவு பூட்டப்படாது இருப்பதாக. तो उसके बाद आपका दरवाजा कभी बंद नहीं होगा। அவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவனாக இருக்கிறார். उसे कोई बंद नहीं कर सकता, ऐसा खोल देगा। அவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற தேவனாக இருக்கிறார். वो कोई खोल नहीं सकता, ऐसा वो बंद भी कर देगा। அவர் பூட்டப்பட்ட கதவை உடைக்க வல்லவர். इसलिए बंद किया हुआ किवाड़ों को तोड़ने वाला, வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். पीतल की किवाड़ों को तोड़ के लोहे के जंजीरों को उसने तोड़ डालेगा। இந்த காலங்களில் உங்கள் கதவுகள் திறக்கப்படுகிறது. आज सुबह का घड़ी में आपके लिए உங்கள் ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படுகிறது.
आपका आशीष का दरवाजा खुल रही है। சபைக்கு கர்த்தர் கதவை திறக்க போகிறார். कलीसिया के लिए प्रभु दरवाजा खोलने वाला है। ஊழியத்துக்கு கர்த்தர் கதவை திறக்க போகிறார். सेवा के लिए रास्ता खुलने वाला है। உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் புதிய கதவை திறக்க போகிறார். आपके परिवार बच्चों के लिए रास्ता खुलने वाला है। அங்கே எனக்கு பெரிதும் அனுகூலமான வாசல் திறக்கப்பட்டது என்று பவுல் சொல்கிறார். तो आने वाला जाने वाला सबके लिए रास्ता खुलेगा। இந்த சபைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். इस कलीसिया के लिए मैं भविष्यवाणी करता हूँ। I say prophesy pastor. Hallelujah. मैं पास्टर के लिए मैं भविष्यवाणी करता I say prophesy. हूँ। சில நாட்களுக்கு பிற்பாடு திறக்க கூடாத கதவுகளை தேவன் திறக்க போகிறார். Hallelujah. जो दरवाजा बंद है उसको मैं खोलने देगा। Hallelujah. The doors will open. கதவுகள் திறக்கப்படும். एक नया रास्ता को प्रभु खोलने जा रहा है। காற்றையும் காண மாட்டீங்க. காற்றையும் காண மாட்டீங்க. காற்றை हवा को नहीं देखेंगे, மழையை காண மாட்டீங்க. बारिश नहीं देखेंगे, காற்று தெரியாது, लेकिन हवा पता नहीं चलेगा, மழை தெரியாது. पानी नहीं உங்கள் आएगा, வாய்க்கால்களை வெட்ட ஆரம்பியுங்கள். लेकिन आपके नदियां बढ़ेगी। பரிசுத்தாவே வாய்க்காலை நிரப்புவேன் என்று சொல்கிறார். पवित्र आत्मा उस नदियों को बढ़ाएगा। I declaration நான் இதை அறிவிக்கிறேன். Hallelujah. मैं इसको जरूर घोषणा, I will announcement அறிவிக்கிறேன். मैं इसको घोषणा करता हूँ। காற்றை பார்க்க மாட்டீங்க, आप हवा को नहीं देखेंगे, மழையை பார்க்க மாட்டீங்க. वर्षा नहीं देखेंगे, உங்கள் சபை வாய்க்கால்கள் நிரம்பும். Hallelujah. आपके कलीसिया में नदियां बहेगी, உங்கள் சபையின் வாய்க்கால்கள் நிரம்பும். आपके कलीसिया में नदियां बहेगी, உங்கள் ஊழிய வாய்க்கால்கள் நிரம்பும். आपके सेवा में नदियां बहेगी, உங்கள் குடும்ப வாய்க்கால்கள் நிரம்பும். आपका परिवार में Rama Shantara Hakora Yantara Rantara Urakama Shiatuloro Ribana Darama Shantara भविष्यवाणी के रूप में कहना चाहता हूँ। தேவன் வனாந்தரத்திலே வழிகளை திறக்கிறார். परमेश्वर जंगल में मार्ग निकालेगा, கதவுகளை திறக்கிறார். दरवाजों को खोलेगा। எப்பேற்பட்ட அடைக்கப்பட்ட வாசலாக இருந்தாலும் அது இந்த காலங்களில் திறக்கப்படுகிறது. जैसा भी दरवाजा कीड़ा हो जो बंद किया गया, उसे प्रभु निकालेगा, खोलेगा। யோவேல் 2:23 வசனத்துக்கு வாருங்கள். योएल का किताब 2:23 யோவேல் 2:23 2:23 சீயோன் குமாரரே, हे सियोनियों, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். तुम अपना परमेश्वर यहोवा के कारण आनंदित हो। அவர் தக்கபடி முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்கப்படுகிறார். आनंद करो क्योंकि तुम्हारे लिए वो वर्षा अर्थात बरसात की पहली वर्षा बहुत तेज देगा। முன்மாரியும் பின்மாரியும் கொடுக்கிறார், மகிழ்ந்து களி கூறு. बरसात की पहली वर्षा बहुत तेज से देगा। ஆங்கில வேதாகமத்திலே இந்த வார்த்தை harvest அறுவடை என்று எழுதப்பட்டிருக்கிறது. तो अंग्रेजी बाइबल में इसका विषय में लिखा है कटनी। இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்ற? ரிவைவல். और एक बाइबल में लिखा है कि वो बेदारी जागृति। சகரியா சொல்லும்போது பின்மாரி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். लिखा है कि जो आने वाली जो बरसात के लिए प्रार्थना करो। We pray to the latter rain. பின்மாரி மழைக்காக ஜெபம் பண்ணுங்கள். आने वाली बरसात के लिए प्रार्थना करो। I announce, நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த வருஷம் ஒரு அறுவடையின் வருஷமாக இருக்க போகிறது. Hallelujah. मैं ये कहना चाहता हूँ, ये जो वर्ष ये कटनी का वर्ष, அறுவடையின் வருஷமாக இருக்கும். ये कटनी का वर्ष है। The year of the revival. ये एक बेदारी का वर्ष है। இந்த வருஷம் எழுப்புதலை வருஷமாக தேவன் அறிவிக்க சொல்லுகிறார். ये एक बेदारी का वर्ष है। ஆத்தும அறுவடை உண்டாகும் உங்கள் சபைக்குள்ளே. आत्मा का जीतना यहाँ कलीसिया से बहेगी। This year we are the soul winner years. कई लोग आत्मा जीते, This year the soul winner years. कई लोगों का जीतेंगे। ஆத்துமாக்கள் அறுவடை பண்ணுகிற வருஷமாக மாறும். आत्माओं को जीतने का वर्षा है। தைரியமா சொல்லிவிட்டு போகிறேன், मैं ये आपसे बताना இன்னும் ஆத்துமாக்களால் பெருகும் சபை, ये बहुत सारे आत्मा से कलीसिया बढ़ेगी, அறுவடையின் காலம் வருகிறது. क्योंकि ये कटने का दिन आ चुका है। 1000 2000 மாறும், 1000 2000 बनेगा, 2000 3000 மாறும். 2000 3000 बनेगा। ஆதி திருச்சபை 120 பேர் கூடி ஆராதித்தார்கள் மேல் வீட்டிலே. आदि कलीसिया में 120 लोग इकट्ठा होकर प्रार्थना करते थे। 120 3000 மாறி
மாறிட்டு 120 लोग 3000 बन गया। நான்காவது அதிகாரத்திலே 5000 மாறிட்டு चौथा अध्याय में 5000 बन गया। அப்போஸ்தலர்களுடைய 9வது அதிகாரத்திலே திரளான ஜனங்கள் மாறிட்டு प्रेरितों के काम 9वां अध्याय में लिखा है बड़ा भीड़ हो गया। தேசமே பயப்படாத மகிழ்ந்து களிக்கூறு इसलिए देश डरो मत, आनंद और मगन। இந்த வருஷம் தேவன் அறுவடை பண்ணி கொடுக்கிற வருஷமாக ये இருக்கும் वर्ष आपके लिए आत्मा जीतने का वर्ष है। This year I declaration almost of the year वो ये वर्ष का भविष्यवाणी यही है। தேவன் ஆத்துமக்களை தருகிற வருஷமாக இருக்கும் ये कई आत्मा को देने का वर्ष है। ஹalleluya हालेलुया। யோவேல் 2:24 2:24 को देखेंगे। கலங்கள் தானியத்தில் நிரம்பும் ஆலைகள் திராட்சரசம் எண்ணெய் வழிந்தோடும் तब कलिहान अन्न से भर जाएंगे और राजकुंड नए दाखमद और ताजे तेल से उमड़ेंगे। யோவேல் 2:25 நான் உங்களுக்கு அனுப்பின 25 25 लिखा है और जिन वर्षों की என் பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகளும் अरबे नाम टिड्डियां பச்சை கிளிகளும் और अरबे नाम का टिड्डियां முசுக்கொட்டை பூச்சிகளும் और येलेक और हासिल ने பச்சை புழுக்களும் जो और हासिल ने பட்சித்த வருஷத்தின் விளைவை और ताजा नाम टिड्डियों ने अर्थात मेरे बड़े दल ने जिसको मैंने तुम्हारे बीच भेजा खा ली थी, உங்களுக்கு திரும்ப அளிக்கிற வருஷமாக இருக்கும் उसकी हानि तुमको भर दूंगा। ஹalleluya हालेलुया। யோவேல் 2:25 சொல்ற பட்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப தருகிற வருஷம் जो टिड्डियां ने आपके बीज को खा ली है उसको मैं तुमको फिर से भर दूंगा। வெட்டுக்கிளிகள் பட்சித்துக் கொண்டிருக்கலாம் शायद टिड्डियां आपका फसल को खा लिया हो, முசுக்கொட்டை பூச்சிகள் பட்சித்துக் கொண்டிருக்கலாம் कई टिड्डियां आपका जिंदगी को खा लिया हो, ஆனால் பரிசுத்த வேதம் சொல்கிறது लेकिन बाइबल बतलाती है பட்சித்த வருஷத்தின் பலனை கர்த்தர் திரும்ப தருகிற வருஷம் जो उसकी हानि तुमको हुई उसको मैं दोबारा दूंगा। இப்படி சொல்ல விரும்புகிறேன் मैं ऐसा कहना चाहता हूँ, எதை இழந்தீர்களோ आपने जो खोया है, எதையெல்லாம் இழந்தீர்களோ आप जो कुछ खोए हैं, அவைகளை திரும்ப தருகிற வருஷமாக இந்த வருஷத்தை கர்த்தர் சொல்கிறார் वो ये वर्ष ऐसा वर्ष है वो दोबारा प्रभाव आपको देगा। பெற்றுக் கொள்கிற வருஷம் இந்த வருஷம் आप प्राप्त करने का वर्ष है ये। கர்த்தர் திரும்ப தருகிற வருஷம் இந்த வருஷம் प्रभु दोबारा लौटा के देने का वर्ष है ये वर्ष। பட்சித்தவைகளை திரும்ப தருகிறார் जो हानि पहुंचाया उसे लौटा के देगा। எடுத்துக்கொண்டு போறவர்களை திரும்ப தருகிறார் जो आपको उठा के ले गया उसको फिर से लौटा के ले आएगा। தாவீதுடைய சிறியதையும் பெரிதும் எடுத்துக்கொண்டு போனார்கள் தாவீதுடைய சிறியதையும் பெரிதும் எடுத்துக்கொண்டு போனார்கள் दाऊद का सेना को लोगों ने उठा के ले गया। 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 19 சொல்லுகிறது पहला सामुएल 19वां अध्याय में लिखा है சிறிதாகிலும் பெரிதாகிலும் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டார் छोटा बड़ा सबको दोबारा उसने प्राप्त किया। இந்த 2024வது வருஷம் பாதியில் வந்திருக்கிறோம் तो ये 2024 में आधा हम पार हो चुके हैं। இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரனை சொல்லுகிறேன் मैं यीशु के नाम से कहना चाहता हूँ, திரும்ப தருகிற தேவன் நம்முடைய தேவன் அல்லேலூயா फिर से देने वाला प्रभु है हमारा प्रभु। இழந்தவர்களை திரும்ப தருகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர் जो आपने खोया है उसको प्रभु दोबारा देगा। என்ன இழந்ததோ தேவன் திரும்ப தரப்போகிறார் जो आपको परमेश्वर अपना अनुग्रह देगा, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் उस अनुग्रह के लिए उस सामर्थ्य के लिए मैं इंतजार, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் मैं वैसा अभिषेक को मैं देख रहा हूँ। திரும்ப தருகிற வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகிறது ये वर्ष लौटा के देने का वर्ष है। கர்த்தருடைய பிள்ளையே प्रिय परमेश्वर के लोग, எதை இழந்து வந்திருக்கிறார் आप जो कुछ खोए हैं, சமாதானத்தை இழந்துட்டியா शायद आप शांति खोए होंगे, சுகத்தை இழந்து போனாயா शायद चंगाई को खोए होंगे, வருமானத்தை இழந்து போனாயா शायद आपका आमदनी खोए होंगे, வேலை இழந்து போனாயா नौकरी खोए होंगे। யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான் अय्यूब ने सब खोया, everything will lost Job अय्यूब ने सारा, எல்லாவற்றையும் இழந்து போனான் उसने सब चीज खोया, சரீரம் இழக்கப்பட்டது शरीर भी खोया, செல்வம் இழக்கப்பட்டது संपत्ति खोया, பிள்ளைகள் மரித்து போனார்கள் बच्चे मर गए। ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது लेकिन बाइबल बताती है, யோபு சொல்லுகிறார் 23வது அதிகாரத்திலே
जिंदा My है। Jesus alive today. मेरा यीशु आज भी जिंदा My है। Jesus alive today. मेरा यीशु आज भी जिंदा என் है। மீட்பர் உயிரோடு இருக்கிறார். मेरे चरवाहा जिंदा है। My Jesus alive today. मेरा यीशु आज भी जिंदा है। அதற்கு நான் ஒரு சாட்சி. उसके लिए मैं एक गवाह हूं। என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். मेरा चरवाहा இயேசு உயிரோடு இருக்கிறார். यीशु जिंदा है। मैं एक गवाह हूं। ஒரு உயிரோடு இருக்கிற இயேசுவை பேசிக் கொண்டிருக்கிறேன். मैं जो प्रचार करता हूं वो जीवित यीशु है। I preach my Jesus alive today. मैं जिनके बारे में प्रचार करता हूं वो यीशु आज भी जिंदा है। அதற்கு நானே சாட்சி. उसके लिए मैं गवाह हूं। I am the witness of God. मैं इसके लिए गवाह हूं। I am the witness of God. मैं इस परमेश्वर के लिए गवाह हूं। Thank you, Holy Spirit. நீங்க எப்படி சாட்சி? आप पूछेंगे कैसे गवाह? பிரசங்கம் பண்றதுனாலயா? प्रचार करने के चलते गवाह है क्या? பேசுறதுனாலயா? आपको माइक मिलने के चलते? பாடுறதுனாலயா? गीत गाने के चलते गवाह? worship பண்றதுனாலயா? आप आराधना करने के चलते गवाह है क्या? எப்படி சாட்சி? आप कैसे गवाह है? 2007 வருஷம் 2007 में நான் மரித்திருந்தால் 16 ஆண்டுகள் ஆயிருக்கும். अगर मैं 2007 में अगर मर जाता तो अभी तक 16 वर्ष पार हो। 16-17 ஆண்டுகள் ஆயிருக்கும் மரித்து போயிருந்தால் अभी तो मर जाते तो 16-17 वर्ष पार हो जाता। 2007 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்தித்தேன். 2017 में 2007 में मैंने मेरे जीवन में एक बहुत बड़ा दुर्घटना मेरा जीवन में हुआ। அந்த கோர விபத்திலே உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் இரத்த வெள்ளம். वो दुर्घटना में मेरा सिर से लेकर पांव तक खून से मैं भर गया। ஒரு சில நிமிஷத்தை சுயநினைவு இழந்து போனேன். कुछ क्षण मैं होश से निकल गया। என்னுடைய இருதயம் சொல்லிட்டு சத்தம் சொல்லிட்டு சுரேஷ் பீட்டர் और you die நீ மரித்துக் கொண்டிருக்கிறாய். मेरा दिल बता रहा था हे सुरेश पीटर तुम अभी मर रहे हो। கண்கள் ஒளி மங்கி போயிற்று. आंख में रोशनी खत्म हो गई। காதுகளில் ஒளி கேட்கவில்லை. कान में आवाज सुनाई नहीं दे रहा। கீழே மயங்கி கிடக்கிற ரத்தம் உறைய 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 तो जमीन पे पूरे खून खून हो गया। 100 பேர் ஜனக்கூட்டம் சூழ்ந்து விட்டார்கள். सैकड़ों लोग मेरे चारों ओर घेर लिए। எனக்கு பின்பாக வந்த என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் என்னை ஒரு ஆட்டோவில் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். मेरे पीछे जो हमारे दोस्त लोग आए हुए थे वे मुझे ऑटो में उठा करके ले गए। பாஸ்டர் சொன்னாரே சிஎம்சி ஹாஸ்பிடல் அதுல பல ஆண்டுகள் நான் வேலை செய்தேன் நாட்களிலே. पास्टर ने बताया सीएमसी अस्पताल उसमें कई सालों में मैंने वहां पर काम किए। இப்போது முழுநேர ஊழியக்காரனாக இருக்கிறேன். अभी मैं उसी सीएमसी में सेवक भी हूँ। ஏன் ஊழியக்காரனா இருக்கிறேன்? मैं क्यों वहां सेवक बन गया? ஏன் வேலை ராஜினாமா செஞ்சேன்? मैंने अपना नौकरी को इस्तीफा कर दिया। ஏன் நல்ல சம்பளம் வேணாம்னு சொல்லி கர்த்தருடைய பிரசங்கத்துக்கு வந்துட்டேன்? मैं अच्छे नौकरी पैसा मुझे इनकार करके सेवा में आया। மரித்திருந்தால் 17 ஆண்டுகள் ஆயிருக்கும். क्योंकि मेरा मरा हुआ होता तो 17 वर्ष पार हो गया होता। If I die, almost 17 years passed away. अगर मैं मर जाता तो लगभग 17 वर्ष पार हो चुका था। என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். क्योंकि हमारा उद्धारकर्ता நான் போகும் வழியை அறிவார். मैं जिस मार्ग में गया वो जानता है। என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். मुझे मार भी डाले मैं उन पर भरोसा करूंगा। என்னை கொன்று போட்டாலும் मुझे मार भी डाले मैं उन पर भरोसा करूंगा। ஆட்டோல கொண்டு போன என்னை கொண்டு போய் அவசர பிரிவிலே சேர்த்தார்கள். मुझे वहां पर जो है आईसीयू में मुझे भर्ती कराया गया। இழந்தது கொஞ்ச நஞ்சம் அல்ல. मैंने थोड़ा बहुत नहीं खोया। என்னுடைய சாட்சிய ஒரு பிரசங்கம். ये मेरा गवाही एक बहुत बड़ा प्रचार है। என்னுடைய சாட்சிய ஒரு பிரசங்கம். मेरा गवाही सबसे बड़ा प्रचार है। அவசர பிரிவில கொண்டு போய் போட்டு வச்சாங்க. आईसीयू वाले में ऑपरेशन थिएटर में मुझे ले जाके डाला। கத்திரியை கொண்டு ஷர்ட்டை பேண்ட்டை கட் பண்ணி எடுத்தார்கள். கத்திரி வச்சு ஷர்ட்டை பேண்ட்டை கட் பண்ணாங்க. तो कैंची से मेरा कपड़ा को वे लोग काट के निकाला। எம்ஆர்ஐ ஸ்கேன்ல கொண்டு போய் ப்ளீடிங் ரத்தம் எங்க கொட்டுதுன்னு ஆராய்ச்சி பண்ணினார்கள். तो स्कैनर में ले जा करके मेरे सिर में से
शरीर में से खून कहां से गिर रहा है उसको जांच पड़ताल किया। சில நேரம் கழித்து வெளியே பரவ ஆரம்பித்தது, நான் மரித்து விட்டேன் சொல்லி कुछ समय के बाद लोगों ने ऐलान कर दिया कि वो मर गया। 2 மணி நேரம் செத்தவனை போல இருந்தேன்। 2 घंटे डॉक्टर कह दिया कि मर गया। இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்। यीशु आज भी जिंदा है। இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்। यीशु आज भी जिंदा है। My Jesus alive today. தேசமே பயப்படாதே। ये देश मत डर। இழந்ததை திரும்ப கொடுக்க அவர் வல்லவர்। जो आपने खोया है God is returns your life. Hallelujah. जो आपने खोया है उसे परमेश्वर लौटा के देगा। God is returns your life. आपके जीवन में वो देगा। முகமெல்லாம் உடைந்து போனதை கண்டுபிடித்தார்கள்। सिर पूरा चूर हो गया। மேல இருக்கிற இந்த எலும்பெல்லாம் உடைந்து நொறுங்கிச்சு। आंग के बगल में का जितना भी हड्डियां टूट गई। கீழ இருக்கிற தாடை திரும்பிச்சு। यहाँ का जो गाल पर है टूट गया। 32 பற்கள் டிஸ்லோகேட் திரும்பினது। 32 तो दांतें घूम गई। இங்க இருக்கிற எலும்புகள் கிரஷ் நொறுங்கி போனது। यहाँ का हड्डियां पूरा टूट गई थी। பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை। जिंदा होने का मौका ही नहीं। திரும்ப எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை। फिर से खड़ा होने का उम्मीद नहीं। 2 மணி நேரம் கழிச்சு நான் கண்களை திறந்தேன்। 2 hours கழிச்சு கண்களை திறந்தேன்। 2 घंटे के बाद मैं अपने आंखें खोला। சுற்றி 10 டாக்டர் நின்று கொண்டிருக்கிறார்கள்। मेरे चारों ओर 10 डॉक्टर खड़े हैं। ஏப்ரல் 2ஆம் தேதி 2007 வருஷம்। ஏப்ரல் 2 2007 வருஷம்। अप्रैल महीना 2 तारीख 2007 में एक घटना घटी। என்னை கொண்டு போய் ஆபரேஷன் அறுவை சிகிச்சை செய்தார்கள்। मुझे ऑपरेशन थिएटर में ले जाकर के ऑपरेशन किया। உடைந்த என்னுடைய முகத்தை ஆபரேஷன் செய்தார்கள்। मेरा सिर का ऑपरेशन किया। இங்கே உடைந்து போன எலும்புகளுக்கெல்லாம் இரும்பு ஸ்க்ரூவை பொருத்தினார்கள்। जितने यहाँ की हड्डियां टूट गई थी लोहे के बोल्ट नट से कसा गया। இப்பொழுது அந்த ஸ்க்ரூக்கள் பிளேட்கள் அப்படியே இருக்கிறது। मेरे सिर पर अभी भी वो प्लेट रखा हुआ है। என் முகத்தை எக்ஸ்ரே எடுத்தா உள்ள இருக்கிற போல்ட் நட் எல்லாம் தெரியும்। मेरे चेहरे को अगर आपने एक्सरे लेंगे वहां प्लेट और बोल्ट नट दिखाई देगी। हालेलुया। हालेलुया। ये जीसस alive today. मेरा यीशु आज भी I am witness of God. प्रभु यीशु आज भी जिंदा है। என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்। मेरा उद्धारकर्ता आज भी जिंदा I है। am the witness of God. मैं उसके लिए गवाह हूं। 90 நாட்கள் சாப்பிடாம இருந்தேன்। 90 दिन मैं नहीं खाया। 32 பற்கள் கம்பி கட்டி வச்சிருந்தாங்க। 32 को दांतों में जो है तार बांध के रखे थे। ஒரு டம்ளர் பால் கொடுப்பாலும் உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கணும்। तो एक गिलास दूध देता था मैं उसको चूस चूस के पीना पड़ता था। மெலிந்து போனவனாய் மாறினேன்। मैं एकदम दुबले हो गए। பேச முடியாதவனாய் மாறினேன்। बोल नहीं पाते थे। பாட முடியாதவனாய் மாறினேன்। गा नहीं पाते थे। 90 நாட்கள் ஊமையனா இருந்தேன்। 90 दिन मैं गूंगा रहा। அப்படிப்பட்ட என்னை இயேசு உயிரோடு எழுப்பினார்। ஹalleluya। वैसा मुझे प्रभु दोबारा जीवन दिया। தேவன் உயிரோடு எழுப்பினார்। प्रभु मुझे जीवित किया। அவருடைய இரத்தத்தின் வல்லமையின் சரித்திரம் இறங்க ஆரம்பித்தது। तो उनका खून का सामर्थ मेरा शरीर पर அவருடைய தழும்புகளால் நான் சுகமடைய ஆரம்பித்தேன்। उनके कोड़े खाने से मैं चंगा हुआ। எந்த சுகத்தை இழந்தேனோ जो चंगाई मैंने खोया था அந்த சுகத்தை தேவன் திரும்ப கொடுத்தார்। उस चंगाई को प्रभु दोबारा मुझे दिया। திரும்ப பேச வைத்தார்। दोबारा बात करने को दिया। பாட வைத்தார்। गीत गाने को दिया। பிரசங்கிக்க வைத்தார்। प्रचार करने को दिया। இப்ப ஓய்வில்லாம பிரசங்கம் பண்றேன்। अभी बिना आराम का मैं प्रचार करते रहा। பிரசங்கம் தான் என் வாழ்க்கை। प्रचार ही मेरा जीवन। வாழ்க்கை தான் பிரசங்கம்। जीवन ही प्रचार है। பிரசங்கம் தான் வாழ்க்கை। प्रचार जीवन है। எனக்கு பிரசங்கம் தான் உயிர்। तो प्रचार मेरा जान है। இந்த வார்த்தையை பேசிட்டே இருக்கணும்। ஹalleluya। अगर कहा जाए इसका मैं प्रचार दिन भर करते रहूंगा। இது ஜீவ வசனம், ஜீவ வார்த்தை। இந்த வார்த்தைகள் क्योंकि ये जीवन वचन है। இந்த வசனங்களுக்கு ஜீவனை தந்தது। ये वचन मुझे जीवन दिया है। வாழ்க்கையை தந்தது। तो परमेश्वर मुझे जिंदा किया है। எத்தனையோ இழப்புகள்। कितने नुकसान। குடும்பத்தை இழந்தேன், என் சரீரத்தை இழந்தேன்। परिवार को खोया, शरीर को खोया।
இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். आज भी यीशु जिंदा है। ஹalleluya. हालेलुया। பட்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப தருகிற வருஷமா. जो टिड्डिया ने खा लिया था उसे वो लौटा के देगा। யோவேல் 2:26 சொல்லுகிறது. योएल 1:26 में लिखा है। யோவேல் 2:26 2:26 में लिखा है, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு तुम पेट भरकर खाओगे உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த और तृप्त होगे உங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். और अपने परमेश्वर यहोवा के नाम की स्तुति करोगे। என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. जिसने हमारे लिए अर्थात आश्चर्य काम किए हैं और मेरी प्रजा की आशा फिर कभी न இந்த टूटेगी। 2024 வருஷம் மறுபடியும் சொல்லுகிறேன், ये 2024 का वर्ष में मैं फिर से कहता हूँ, நீங்கள் வெட்கப்பட்டு போகாத வருஷமாக இருக்கும். आप लज्जित नहीं होंगे इस वर्ष। You do not shameless your life. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. इस वर्ष में आपका आशा नहीं टूटेगी। கர்த்தரை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஜனம் வெட்கப்படுவதில்லை. यहोवा पर भरोसा करने वाले प्रजा So shameless your life. लज्जित नहीं होगा, வெட்கப்படுவதில்லை. कभी लज्जित नहीं होगा। ஜனத்துக்குள்ள வெட்கப்பட மாட்டீங்க. ஜனத்துக்குள்ள வெட்கப்படாதிருப்பீர்கள். आप लोगों के बीच में आप लज्जित नहीं होंगे, குடும்பத்தில் வெட்கப்படாதிருப்பீர்கள். परिवार के बीच में लज्जित नहीं होंगे। என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. मेरा प्रजा कभी लज्जित नहीं This is होगा। a promise from the God. Hallelujah. ये परमेश्वर का सामर्थ्य वायदा है। This is a promise as word. Joel 21:21-27. तो योएल के किताब 2:21 से 27 तक ये हमारा वायदा का वचन। ஆண்டவர் என்னோடு பேசினார். प्रभु हमसे बात किया। இன்றைய காலை இதையும் கொஞ்சம் சொல்லிவிடு என்று சொன்னார். इन दिनों में प्रभु ने कहा था कि इसको भी बता दो। எனக்கு ஆசை இரண்டாவது வரியை பேசுறதா. मुझे तो मन करता था दूसरा आगमन का, ஏன்னா அதுதான் தரிசனம். क्योंकि वही हमारा दर्शन, அதுதான் ஊழியம். वही हमारा सेवा। ஆனா கர்த்தருடைய ஆவியை நினைப்பூட்டினார். लेकिन प्रभु के आत्मा मुझे स्मरण किया, நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஹalleluya. आप कभी लज्जित नहीं होंगे। கர்த்தரை நம்பினோர் வெட்கப்படுவதில்லை. जो यहोवा पर भरोसा करते हैं लज्जित नहीं होंगे। கர்த்தரை நம்பிக்கையை கொண்டிருக்கிற அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல இருப்பான். तो जो यहोवा पर भरोसा करते हैं ऐसा पर्वत के समान रहेंगे, कभी हिलेगा नहीं, அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. हिलेगा नहीं। என்ன வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை. कुछ भी आएगा डगमगाएगा नहीं। பெரும் வெள்ளம் வந்தாலும் சரி, कितने बाढ़ भी आए, பெரும் மழை வந்தாலும் சரி, कितने वर्षा भी आए, பெரும் காற்று வந்தாலும் சரி, कितने तूफान भी आए, உங்கள் வீடு அசைக்கப்படுவதில்லை. आपके घर कभी அசைக்கப்படுவதில்லை. कभी हिलेगा नहीं, அசைக்கப்படுவதில்லை. आप कभी हिलेंगे नहीं। ஏன் அப்படின்னா क्यों जी? என் ஜனம் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. क्यों जी? आमा मेरी प्रजा Don't shameless your life. कभी लज्जित नहीं होगा। என் ஜனம் வெட்கப்படுவதில்லை. क्योंकि मेरी प्रजा की आशा योवेल कभी नहीं टूटेगी। யோவேல் 2:27 சொல்கிறது. 2:27 में लिखा है। யோவேல் 2:27 2:27 में लिखा है, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் तब तुम जानोगे कि मैं इस्राएल के बीच में हूँ நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், और मैं यहोवा तुम्हारा परमेश्वर வேறு ஒருவர் இல்லை என்றும் और कोई दूसरा नहीं है। அறிந்து கொள்வீர்கள். और मेरी प्रजा, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. मेरी प्रजा की आशा फिर कभी न टूटेगी। ரெண்டு வார்த்தை அழகாய் சொல்றார் 27 27 में दो बात कहता है, நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும். इस्राएल के बीच में हूँ। என்ன வாக்குதத்தம்? ये कैसा वायदा है? என்ன வாக்குதத்தம்? ये कैसा वायदा है? என்ன ப்ராமிசஸ்? ये कैसा प्रतिज्ञा है? நான் அவர்கள் நடுவில் இருப்பேன். मैं उनके बीच में நான் அவர்கள் நடுவில் இருப்பேன். मैं उनके बीच में हूँ। நானே அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். मैं उनका परमेश्वर बनूंगा। வேறொரு தேவன் இல்லை. कोई और कोई नहीं रहेगा। அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார். वही एक परमेश्वर रहेगा। தேவர்களில் அவர் ஒரு தேவன் அல்ல. தேவர்களில் அவர் ஒரு தேவன் அல்ல. तो देवताएं वो एक प्रभु नहीं है। திரும்ப சொல்கிறேன், தேவர்களில் அவர் ஒரு தேவன் அல்ல. देवताएं प्रभु के लिए ईश्वर नहीं है। அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார். वो सिर्फ ईश्वर है। அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார். वही सिर्फ ईश्वर है।
So only one God. वो सिर्फ परमेश्वर, ஒரே ஒரு தேவன், அது நம்முடைய தேவன். एक ही परमेश्वर है, हमारा परमेश्वर। நம்முடைய தேவன் பெரியவர். हमारा परमेश्वर महान है। அவர் நம் நடுவிலே இருக்கிறார். हम वो हमारे बीच में है। பயப்படாத சிறு மந்தையே, हे छोटे झुंड, डरो मत। சலங்கள் கொந்தளிக்கலாம், लोग आपके ऊपर चढ़ाई करेंगे, ராஜ்யங்கள் தத்தளிக்கலாம், राज तितर-बितर होंगे, பூமி நிலை மாறி போகலாம், धरती बिडोर होगी, ஆனால் அவர் அதன் நடுவிலே இருக்கிறார். लेकिन यहोवा आपके बीच में है। நீ தண்ணீரை கடக்கும்போது நடுவிலே இருக்கிறார். आप पानी में होकर जाए तो भी वो आपके बीच में है। நீ தண்ணீரை கடக்கும்போது நடுவில் இருக்கிறார். आप पानी में से होकर जाए फिर भी वो आपके बीच में है। நீ அக்கினிக்குள் நடக்கிறவரு அங்கே அவர் உன்னோடு கூட இருக்கிறார். आप आग में होकर जाए फिर भी वो आपके बीच में है। God is with you always. परमेश्वर सदा सर्वदा है। How you believe? क्या आप विश्वास करते How हैं? you believe? आप क्या विश्वास करते God is with you always. हैं? तो सदा Somebody believe in this. Somebody say hallelujah. Hallelujah. God is with you. God is with you. My dear believer, my dear brother and sister, God is with you. With your life. Today morning I declaration. मैं आपके लिए एक चुनौती, God is with you. God is with your church. वो आपके चर्च में खड़े। Hallelujah. हालेलुया। ரெண்டு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். दो बात कहकर मैं प्रार्थना करना चाहता हूँ। வாக்குத்தத்தத்தை சுமந்த நீங்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள், जो प्रतिज्ञा किए हुए लोग हैं हम लोग, வாக்குத்தத்தம் நல்லது, प्रतिज्ञा तो अच्छा है, வாக்குத்தத்தம் நல்லது. प्रतिज्ञा तो अच्छा है। இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் எதற்காக? ये प्रतिज्ञा किस लिए है? என் இயேசுவை சந்திப்பதற்காக, मेरा प्रभु से मिलने के लिए, ஆயத்தமாவதற்காக. मैं तैयार होने के लिए। கர்த்தர் வாக்குத்தத்தை தந்து என்னை பலப்படுத்தி அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். प्रभु वायदा देकर, दृढ़ कराकर, मजबूत कराकर हमें उनसे मिलाता है। ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். मैं एक वचन पढ़कर पढ़ना। First Thessalonians, पहला थिस्सलुनीके के भाइयों, इसका प्रयोजन नहीं कि சமயங்களையும் समयों உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. और कालों का विषय में तुम्हारे पास कुछ लिखा जाए, இரவிலே திருடன் வருகிறதுமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். क्योंकि तुम आप ठीक जानते हो कि जैसा रात को चोर आता है वैसे ही प्रभु का दिन आने वाला है। அல்லேலூயா. हालेलुया। பவுல் எழுதும்போது எழுதுகிறார், पौलुस इस तरह लिखता है। 50 இடங்களில் எழுதுகிறார் பவுல் தன்னுடைய நிருபங்களிலே. पौलुस ने 50 जगह पे लिखता है। கர்த்தருடைய வருகை பற்றி எழுதுகிறார். परमेश्वर के आगमन के बारे में लिखता है। எப்படி எழுதுகிறார்? कैसे लिखता है? இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருகிறது. जैसे चोर आता है वैसे प्रभु का दिन आने वाला करके ஏன் लिखता है। ஏன் கர்த்தர் இப்படி எழுத வேண்டும்? क्यों प्रभु आना चाहिए? மார்க் 13 சொல்லுகிறார், मरकुस 13 में कहता है, எஜமான் நண்பகலிலோ तो मालिक ने दोपहर में, அதிகாலையிலோ सुबह का घड़ी में, மாலையிலோ शाम के वक्त, ராத்திரியிலோ रात में भी எஜமான் வருவார். मालिक आएगा। காலை நேரம் என்பது அதிகாலையை குறிக்கிறது. तो सुबह का मतलब बड़ी भोर को, வயலுக்கு 2 பேர் போகிறார். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறார், जो खेत में जाएगा उसमें 2 में से 1 उठा लिया जाएगा மற்றொருவன் கைவிடப்படுகிறார். और 1 छोड़ दिया जाएगा। எத்தனை மணிக்கு 2 பேர் போகிற ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறார், जिसने मशीन में आटा पीसेंगे 2 में 1 उठा लिया जाएगा, மற்றொருவன் கைவிடப்படுகிறார். 1 छोड़ दिया जाएंगे। அதை போல திரிகை திரிக்கிற 2 பேர், திரிகை திரிக்க वे तेल मंगाने वाले 2 जन, ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறார், மற்றொருவன் கைவிடப்படுகிறார். 1 उठा लिया जाएंगे, 1 छोड़ दिया जाएंगे। அந்த ராத்திரி ஒரே படுக்கையில் 2 பேர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார், ஒருவர் கைவிடப்படுகிறார். वही रात में 2 जन में से 1 उठा लिया जाएंगे, 1 छोड़ दिया जाएगा। எதற்கு அடையாளம் இது? ये किस बात का चिन्ह है? வயலுக்கு போகிறது காலை வேளையை குறிக்கிறது. காலை வேளையை குறிக்கிறது. तो सुबह का घड़ी को बताता है। எந்திரம் அரைக்கிறது பகல் வேளையை குறிக்கிறது. जो मशीन पीसता है वो दोपहर को दर्शाता है। அது மட்டுமல்ல, திரிகை திரிக்கிறது மாலை வேளை குறிக்கிறது. तो जो तेल पिरवाता है वो शाम को दर्शाता है। அந்த ராத்திரி என்று
என்று சொல்வது இரவு வேளை குறிக்கிறது. रात्रि लिखा है, उसका मतलब है रात है. கர்த்தர் காலையிலோ, प्रभु सुबह में क्यों न हो, மார்க் அதை இப்படி சொல்கிறார், காலையிலோ सुबह में क्यों न हो, பகல் வேளையிலோ, दोपहर में क्यों न हो, காலையிலோ, संध्या क्यों न हो, ராத்திரியிலோ रात में क्यों न हो, எஜமான் வருவார். कभी भी मालिक आ सकता है. நீங்களும் ஆயத்தமாகவே இருங்கள். तुम तैयार हो जाओ, ஆயத்தமாய் இருங்கள். तुम तैयार हो जाओ. Are you ready church? Hallelujah. आप कलीसिया तैयार हो जाओ. இஸ்ரவேல் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? हे इस्राएल, तेरा परमेश्वर से भेंट करने के लिए क्या तुम तैयार हो? ஏன் சபைக்கு கூடி வருகிறோம்? ஏன் சபைக்கு கூடி வருகிறோம்? क्यों कलीसिया में इकट्ठा होना है? ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறோம்? क्यों प्रभु की आराधना करना है? ஏன் வசனத்தை கேட்கிறோம்? क्यों वचन को पढ़ना है? அவரை சந்திப்பதற்காக, उनसे मिलने के लिए, அவரை சந்திப்பதற்காக. उनसे मिलने के लिए. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? कितने लोग उनसे भेंट करने के लिए तैयार हैं? பவுல் எழுதும்போது சொல்கிறார், இந்த पौलुस लिखता है, திருடனை போல தேவன் வருகிறார். चोर किनाई प्रभु आता है. ஏன் திருடன் வருகிறாரு? क्यों ऐसे आता है? உங்க வீட்டுக்கு திருடன் வந்தா எப்படி இருக்கும்? आपके घर में चोर आता है तो कैसे आता है? பயப்பட வேண்டாம். चोर नहीं आएगा, डरो मत. உங்க வீட்டை நல்லா பூட்டு போட்டு வச்சிருக்கீங்க. क्योंकि आप अपना घर में अच्छा ताला लगाए हैं. ஆனா திருடன் வந்தா என்ன செய்வான்? लेकिन चोर आएगा तो क्या करेगा? உங்க ஹாலுக்குள்ள இருக்கிற பொருள் எடுப்பானா? आपके हाल के अंदर का जो सामान उठाएगा. உங்க பெட்ரூம்ல இருக்கிற பீரோக்குள்ள இருக்கிற பணத்தை தேடி வருவான். आपका बेडरूम में जो बीरो है, बीरो में जो पैसा रखा हुआ उसको उठाएगा. அந்த பீரோக்குள்ள கொஞ்சம் நகை, பணம், விலை மதிப்புள்ள பொருட்களை வைத்திருப்பீர்கள். यदि आपने अलमारी के अंदर ज्वेलर कोई कीमती चीज वहां रखे होंगे तो आप वो उसको उठाएगा. நான் உங்களுக்கு புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். मैं आपको समझाने के लिए बताता हूँ. திருடன் வந்தால் अगर चोर आएगा तो விலை மதிப்புள்ளவைகளை எடுத்துக்கொண்டு போவார். वो कीमती चीजों को ले जाएगा, बाकी छोड़ देगा. ஆண்டவருடைய வேதம் அங்கங்கே சொல்கிற திருடனை போல வருகிறார், திருடனை போல வருகிறார். तो इसलिए प्रभु का वचन में लिखा है, चोर किनाई आएगा, चोर किनाई आएगा. ஏன் திருடனை போல வருகிறார் என்றால், क्यों चोर किनाई आएगा? விலை மதிப்புள்ள ஆத்துமாக்களை எடுத்துக்கொண்டு போவதற்காக. प्रभु कीमती आत्मा को ले जाने के लिए आएगा. ஹalleluya. हालेलुया. விலை மதிப்புள்ளவர்களாக और कीमती चीजें தேவன் நம்மை சந்திக்க வர போகிறார். प्रभु आपसे मिलने आने वाला. அப்படி சந்திக்க வரும்போது जब वो मिलने आएगा, ஆண்டவர் சபையில் எதிர்பார்க்கிற நிறைய காரியம் இருக்கிறது. நிறைய காரியம் சந்திக்க வரும்போது कलीसिया में आएंगे तो बहुत सारी बात है. ஆண்டவர் சபையிடத்தில் எதிர்பார்க்கிற நிறைய காரியம் உண்டு. कलीसिया में प्रभु आपसे बहुत सारा चीज को चाहता है. அதை தான் நான் பல இடங்களில் பேசுகிறேன். நிறைய காரியம், அதான் நிறைய பேசுறேன். इसलिए मैं बहुत बोलता हूँ. பேசிட்டே இருக்கலாம். ऐसा है कि मैं बोलते रहता हूँ. ரெண்டு காரியத்தை ஒரு 5-10 நிமிடத்தில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். मैं दो बातों को 5 मिनट में बताऊंगा. ஹalleluya. हालेलुया. Are you ready? Hear me. ஹalleluya. हालेलुया. 1 தெசலோனிக்கேயர் पहला थिस्सलुनीकियों 5ஆம் அதிகாரம், அதே அதிகாரம் 5वां अध्याय 8வது வசனத்தை வாசிக்கலாம். 8वां वचन को पढ़ेंगे. 8வது வசனம், 8वां वचन. பகலுக்குரியவராகிய நாமோ और हम तो दिन के हैं, தெளிந்தவர்களாயிருந்து विश्वास और प्रेम की चिलम पहनकर விசுவாசம், और उदार की அன்பு என்ற மார்க்கவசம், आशा का टोप पहनकर ரட்சிப்பு என்கிற நம்பிக்கை எனும் தலைசீரா. और हम सावधान रहे. ஹalleluya. हालेलुया. விசுவாசம், विश्वास, அன்பு, प्रेम, ரட்சிப்பு என்கிற மார்க்கவசம். उदार की चिलम. இயேசு வருகிறார், நல்லது, உண்மை, சத்தியம், உண்மை. यीशु आने वाला है, ये सच है. அப்ப இயேசு வரும்போது சபையில என்ன எதிர்பார்ப்பார்? यीशु आएगा तो कलीसिया में क्या चाहेगा? இங்கே 3 காரியத்தை பவுல் சொல்லுகிறார். प्रभु का वचन यहाँ लिखा है. இயேசு வரும்போது பகலுக்குரியவராய் மாறி, तो यीशु जब आएगा तो हम दिन के बन जाएंगे, रात के नहीं, दिन के बन जाएंगे. பேதுரு எழுதும்போது சொல்றார், நாம அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி என்று எழுதுகிறார். बाइबल लिखा है, हमें अंधकार से निकाला इसलिए कि ज्योति की और बातों को बताने के लिए. அப்போது நாம் யார்? பகலுக்குரிய பிள்ளைகள். इसका मतलब हम कौन हैं? हम दिन के हैं. உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. हमें दुनिया का हमारा जो है कोई मेल नहीं. இருளுக்கு வெளிச்சத்துக்கு சம்பந்தம் இல்லை. अंधकार ज्योति का मेल नहीं है. ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்படாத சம்பந்தம்
சம்பந்தம் இல்ல. उधार पाए हुए लोग जो उधार नहीं पाया है उनका कोई मेल नहीं है। கர்த்தர் என்னை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. प्रभु हमें अंधकार से पकड़ करके ज्योति में ले आया। இப்போது பகலுக்குரியவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? अगर हम दिन के हैं तो हमें क्या करना है? இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் வரும்போது जैसे चोर किनाई यीशु जब आएगा சபை என்ன செய்ய வேண்டும்? उस समय कलीसिया क्या करना चाहिए? மூன்று காரியத்தை செய்ய வேண்டும். 3 कामों को करना। அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், प्रेम में लगे रहो, விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், विश्वास में लगे रहो, ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். उदार के जीवन पाइप कर लगे இந்த रहो। மூணையும் அவங்கள சொல்லுங்க. அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ये तीनों आप बोलिए, प्रेम में लगे रहो। சத்தமா சொல்லுங்க. जोर से बोलेंगे, प्रेम में लगे रहो, அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், प्रेम में लगे रहो, விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், विश्वास में लगे रहो, மூன்றாவது ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். तीसरा उदार में लगे रहो। ஏன் அன்பிலே நிலைத்திருக்கணும்? क्यों हमें प्रेम में लगना है? ஏன் அன்பிலே நிலைத்திருக்கணும்? क्यों हमें प्रेम में लगना है? தேவன் அன்பாகவே இருக்கிறார். क्योंकि परमेश्वर My God is a so lovable God. परमेश्वर प्रेम ही है। ஏன் அன்பிலே நிலைத்திருக்கணும்? Why I stand love? ஏன் அன்பிலே நிலைத்திருக்கணும்? क्यों हमने प्रेम में लगे रहने की आवश्यकता है? क्योंकि परमेश्वर प्रेम ही है। தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். क्योंकि परमेश्वर प्रेम ही है। இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். इतने से प्यार किया उसने हमसे। சிலுவைக்கு ஏன் என் ஆண்டவர் வந்தார்? சிலுவைக்கு ஏன் என் ஆண்டவர் வர வேண்டும்? क्रूस तक प्रभु क्यों पहुंचना है? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். क्योंकि जैसे उसने संसार में इतना प्यार किया। ஏன் இந்த கல்கத்தால பாஸ்டர் அனுப்பணும்? क्यों कलकत्ता में पास्टर को भेजना है? நேற்றைக்கு அவர் சாட்சியை கேட்டேன். कल मैंने इनकी गवाही सुना। நல்ல மாநகரம் சென்னை. तो चेन्नई में बहुत अच्छा से जी सका। அங்கே நல்ல ஊழியம் இருந்தது. उनके पास चेन्नई में अच्छा सेवा भी था, வசதிகள் ஏராளமாக இருந்தது. बहुत सारे सुविधाएं थी। ஆனா பாஸ்டர் ஆண்டவர் கல்கத்தாக்கு போன்னு சொன்னார். लेकिन परमेश्वर ने कलकत्ता में भेजा। உன்னுடைய சொந்த பட்டணத்தில் போய் ஊழியம் செய். तुम अपने गांव में जाके प्रचार कर। ஏன் தெரியுமா? क्यों? ஏன் தெரியுமா? क्यों? தேவன் அன்புள்ளவராக क्योंकि परमेश्वर प्रेमी है। உங்களை நேசித்ததினால் वो आपसे प्रेम करने के இந்த ஊழியரை தேவன் அனுப்பினார். प्रभु इनको सेवा में भेजा। உங்களை நேசித்ததினால் आपसे प्रेम करने के இந்த ஊழியரை தேவன் அனுப்பினார். ये सेवक को प्रभु आपके पास भेजा। வெளிப்படுத்துற எபேசு சபை ஒரு சபை இருக்குது. प्रकाशित वाक्य में एबेस नाम का कलीसिया। இரண்டாவது வீட்ல போய் படிச்சு பாருங்க. दूसरा अध्याय में एफिसियों कलीसिया के विषय में जाके வெளிப்படுத்துற இரண்டாவது அதிகாரத்துல எபேசு சபை. तो प्रकाशित वाक्य 2 अध्याय में एफिसियों कलीसिया அந்த சபை எல்லாமே இருந்துச்சு. वो कलीसिया अच्छा था। கிரியைகள் இருந்தது, கிரியை இருந்தது, तो उनके कलीसिया में क्रिया थी, பிரயாசம் இருந்தது, मेहनत थी, எல்லாம் இருந்தது. सब कुछ था। மியூசிக் இருந்துச்சு, उनके कलीसिया में म्यूजिक था, கீபோர்டு இருந்துச்சு, कीबोर्ड था, பில்டிங் இருந்துச்சு, तो माइक था, ஏசி இருந்துச்சு, एसी था, ஹால் இருந்துச்சு. बहुत लोग थे। அந்த எபேசு சபை எல்லாம் இருந்துச்சு. एबेसी कलीसिया में सब कुछ था। ஆனா எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? एफिसिया कलीसिया को लोगों को देख प्रभु क्या बोला? ஆனாலும் உன் பேரில் ஒரு குறை இருக்கிறது. तो भी करके लिखा, ஆனாலும் உன் பேரில் ஒரு குறை இருக்கிறது. तो भी तुम्हें एक कमी है। என்ன குறை ஆண்டவரே? क्या कमी है प्रभु? என்ன குறை ஆண்டவரே? क्या कमी है प्रभु? ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை இருக்கிறது. आदि में जो प्रेम था उसको तुमने छोड़ दिया। தேவன் வரும்போது प्रभु जब आएगा அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். प्रेम में बने You रहो। stand with the God's love. प्रभु का प्रेम में खड़े रहो। You stand with the God's love. उस महान प्यार में खड़े रहो। நிகழ்காரியமோ வருங்காரியமோ உயர்வோ தாழ்வோ மரணமோ வேறு எந்த சிருஷ்டியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. दुख हो, सुख हो, कमी हो, घटी हो, प्रभु का प्रेम से मुझे कोई अलग नहीं कर सकता। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। இயேசு திருடனை போல வரும்போது जैसे यीशु छोड़ के नहीं जब आएगा, நான் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். मुझे प्रेम में लगे रहने की आवश्यकता है। இரண்டாவது விசுவாசத்திலே दूसरा நிலைத்திருக்க வேண்டும். विश्वास
रहना। என்ன காற்று வந்தாலும் விசுவாசத்தை சோதிக்கும். कितने भी तूफान आए विश्वास में रहो। பொன் அக்கினியிலே சோதிக்கப்படுவது போல जैसे सोना आग में तापे जाए, பொன் அக்கினியிலே சோதிக்கப்படுவது போல जैसे सोना आग में ताया जाए, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். वैसे आपके विश्वास ताया जाएगा। சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாய் துலங்குவீர்கள். ताया जाने के बाद शुद्ध सोना बनेंगे। தெசலோனிக்கே சொல்லுவது 1 தீமோத்தேயு 4:1 சொல்கிறது, तो पहला तीमुथियुस 4:1 में लिखा है, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். कई लोग विश्वास छोड़ के चला जाएंगे। விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். कई विश्वास छोड़ के चला जाएंगे। 2 தெசலோனிக்கே 2:3 சொல்கிறது, पहला तेसलोनिके 2:3 में लिखा, விசுவாச துரோகம் வரும் என்று சொல்கிறார். विश्वास का द्रोही भी निकलता। 1 தீமோத்தேயு 4:1 சொல்கிறது, पहला तीमुथियुस 4:1 में लिखा, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். कई लोग विश्वास को छोड़ के निकलेंगे। 1 தீமோத்தேயு 1:19 சொல்கிறது, पहला तीमुथियुस 1:19 में लिखा, விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். विश्वास की जहाज को लोगों ने नुकसान कर। லூக்கா 22:31 சொல்கிறது, लूकास 22:31 लिखा है, பேதுருவின் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி தேவன் ஜெபித்தார். पतरस का विश्वास को नाश नहीं होना है करके प्रभु प्रार्थना। நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், मैं उद्धार पा लिया, நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், मैं कलीसिया में आ गया, நான் சர்ச்சில மெம்பரா மாறிட்டேன், मैं कलीसिया में मेंबर बन गया, இந்த சபையில நான் விசுவாசியா இருக்கிறேன், मैं इस कलीसिया में विश्वास நல்லா ஆராதிக்கிறேன், प्रभु की आराधना करते हैं, எல்லாம் நல்லது. सब कुछ अच्छा है। உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். लेकिन आपका विश्वास Testify your faith. विश्वास परखा जाएगा। Testify your faith. आपका विश्वास जांचा जाएगा। என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. मेरा विश्वास को भी जांचा गया। அநேக நேரத்தில் அடிக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், இழந்து போனேன், குடும்பங்களை பறிகொடுத்த कई लोगों के द्वारा इनकार किया गया, तुच्छ जाना गया, फेंका गया, परिवार खोया, உடைந்து போனேன். चूर हो गए। ஆனா लेकिन I know very well मैं अच्छी तरह से this जानता situation. मेरा माहौल को मैं जानता हूं। God is testifying my faithfulness. मेरे विश्वास को परमेश्वर ने छुआ। God is testifying my faithfulness. मेरे विश्वास में खड़ा रहने की நீ शक्ति। விசுவாசத்தில் நிலைத்திருப்பாயாக. यदि तुम विश्वास में खड़े रहो, என்ன பெருவெள்ளம் வந்தாலும் சரி, तो कितने भी तूफान आपके जीवन में आए, பெரும் மழை வந்தாலும் சரி, कितने बाढ़ आए, பெரும் வியாதிகள் வந்தாலும் சரி, कितने बड़े समस्या है, பெரும் नष्टங்கள் வந்தாலும் சரி, कितने बड़े नुकसान भी आए, வேலைகள் இழந்து போனாலும் சரி, कितने बड़े आपने नुकसान पहुंचे, யோபு சொல்லுவது போல நான் சொல்லுவேன், मैं अय्यूब की नहीं कर सकता हूं। என்னை கொண்டு போட்டாலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன். मुझे मार भी डाला जाए, यहोवा पर भरोसा करो। என்னை கொண்டு போட்டாலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன். मुझे मार भी डाला जाए, मैं यहोवा पर भरोसा करूं। தீமோத்தேயு பார்த்து வேதம் சொல்லுகிறது, तीमुथियुस को लेकर 1 தீமோத்தேயு 1:2 சொல்லுகிறது, पहला तीमुथियुस விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே, हे विश्वास में दृढ़ पुरुष जो तीमुथियुस। தீமோத்தேயுக்கு பேர் என்ன தெரியுமா? तीमुथियुस का क्या नाम है? விசுவாசத்தில் உத்தம குமாரன். तो विश्वास का दृढ़ पुरुष है। 2 தீமோத்தேயு 1:4 சொல்லுகிறது, पहला तीमुथियुस 1:4 में लिखा है, உன்னில் மாயமற்ற விசுவாசத்தை கண்டேன். तेरा निष्कलंक विश्वास को देखा। தீமோத்தேயு 2 பேர் வச்சிருக்காரு. तो तीमुथियुस को 2 नाम रखा। எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தீமோத்தேயு. सबको तो तीमुथियुस का नाम से मालूम ஆனா है, அடுத்த 2 பேர் என்ன? உத்தம விசுவாசத்தை உத்தம குமாரன். लेकिन पौलुस को मालूम है ये विश्वास का दृढ़ पुरुष है। மாயமற்ற விசுவாசமுடையவர். इसको ये भी पता है ये निष्कलंक विश्वास पुरुष है। உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது? आपका विश्वास कैसा है? தேவைக்காக விசுவாசிக்கிறீங்களா? बिना मतलब का विश्वास करते हैं, சுகமாகணும்னு விசுவாசிக்கிறீங்களா? चंगाई होने के लिए विश्वास करते हैं, வேலை கிடைக்கணும்னு விசுவாசிக்கிறீங்களா? नौकरी मिलने के लिए विश्वास करते हैं, கல்யாணம் ஆகணும்னு விசுவாசிக்கிறீங்களா? शादी होने के लिए विश्वास, கல்யாணம் அடிச்சு குழந்தை வேணும்னு விசுவாசிக்கிறீங்களா? क्या आप शादी होकर बच्चा होने के लिए विश्वास करते இதுக்கெல்லாம் விசுவாசிக்க தப்பு இல்லை. हैं? ये सब के लिए विश्वास करो, गलत नहीं है। விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். विश्वास करने वालों से सब कुछ संभव है, ஆனா ஒரு விசுவாசம் இருக்குது. लेकिन एक और विश्वास है। லூக்கா 18வது அதிகாரம், लूका 18 अध्याय, லூக்கா 18வது அதிகாரம் लूका 18 अध्याय 8வது வசனம், तो 8वां वचन, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது
18 का 8 பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ जब मनुष्य के पुत्र जब प्रकट होगी, ஆயிலும் மனுஷகுமாரன் வரும்போது अगर मनुष्य के पुत्र जब आएगा, பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ क्या वो पृथ्वी पर विश्वास पाएगा? இயேசு வரும்போது यीशु जब आएगा, பூமியில என்ன இருக்காதுன்னா धरती पर क्या नहीं रहेगा? விசுவாசம் இருக்காது. विश्वास नहीं रहेगा। நான் சொல்லல, मैं कहता हूँ, ஐ நாட் டெல்லிங். मैं नहीं कहता हूँ। லூக்கா 18 அதிகாரம் 8 வசனம் बाइबल बताती है, लूका 18 का 8 में, பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. पृथ्वी पर मनुष्य के पुत्र जब आएगा, नहीं, विश्वास को पाएगा। நான் இப்படி சொல்றேன், मैं ऐसा कहूँगा, சபையிலே விசுவாசத்தை காண்பாரோ. कलीसिया में विश्वास को प्रभु जब आएगा तो पाएगा। என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, प्रिय परमेश्वर के लोग, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். विश्वास में खड़े रहो। மூன்றாவதாக तीसरा, ரட்சிப்பிலே நிலைத்திருங்கள். उदार में खड़े रहो। Stand your salvation. उदार में स्थिर रहो। பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, बगल वालों को हाथ पकड़ के बोलिए, ரட்சிப்பிலே நிலைத்திருங்க. उदार में स्थिर रहो। பக்கத்துல பார்த்து கை கொடுத்து ரட்சிப்பிலே நிலைத்திருங்க. बगल वालों को हाथ पकड़ के कहे, வேதம் சொல்லுகிறது, बाइबल बताती है, 10 கன்னிகள் போனார்கள். 10 கன்னிகைகள், 10 कुंवारियां, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 लोग छोड़, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 लोग बुद्धिमान, 5 लोग निर्बुद्धि। தீவெட்டி கொண்டு போனார்கள். वे तो दिवट ले गया, விளக்கு எரிய வைக்கிற எண்ணெயை கொண்டு போகவில்லை. वे तो तेल लेके नहीं गया। இந்த தீவெட்டி எதற்கு அடையாளம்? दिवट किस बात को दर्शाता है? எஸ் 62 சொல்லுகிறது, 1வது வசனம் ரட்சிப்புக்கு அடையாளம். ये दिवट उधार को दर्शाता है। எஸ் 62:1 சொல்லுகிறது ரட்சிப்புக்கு அடையாளம். ये उधार को दर्शाता है। ஆனால் அவருடைய விளக்குகள் எரியல. लेकिन दिवट जल नहीं रहा, அவங்க விளக்குகள் எரியல. दिवट जल नहीं रहा, ரட்சிப்பின் விளக்கு எரியல. उधार का दिवट जल नहीं रहा। லூக்கா 12:35 சொல்லுகிறது, लूका 12 का 35 உங்கள் में, விளக்குகள் எரிவதாக. तेरा ज्योति जलने पाए। அணைந்து போகிற விளக்குகள் எரியட்டும் இந்த காலை வேளையில. इस सुबह का घड़ी में जो बुझने वाली दिया जलने पाए। உங்கள் விளக்கை கர்த்தர் எரிய செய்ய விரும்புகிறார். आपके दियों को प्रभु जलाना चाहता है। ரட்சிப்பின் விளக்கு எரிவதாக. उधार की दिया जलने पाए। 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டு, उधार पाके 10 साल हो गया, 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டு, 20 साल हो गया, இப்ப விளக்கு எரியுதா? लेकिन अभी देखिए आपका दिया जल रही है। இப்ப லைட் தெரியுதா? अभी आपका दिया में रोशनी है। இப்ப திரி எண்ணெயோட ஒட்டி இருக்குதா? आपका दिया में दीवट में जो है रोशनी है, இல்ல எண்ணெய் இல்லாம திரியெல்லாம் காய்ந்து போயிருக்கிறது. या बिना तेल का आपका दीवट बुझ रहा है। இந்த காலவேளை கர்த்தர் விளக்கை எரிய செய்ய விரும்புகிறார். इस सुबह का घड़ी में प्रभु आपका दियों को जलाने पाए। அன்பிலே நிலைத்திருங்கள். प्रेम में लगे रहो, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். विश्वास में लगे रहो, ரட்சிப்பிலே उदार நிலைத்திருங்கள். में लगे रहो। முடிவு பரிதம் நிலைத்து நிற்கிறவன் ரட்சிக்கப்படும். जो अंत तक धीरज धरता है उसी का उदार होता है।